Hi friends, welcome to my magical hands. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கேரமல் பாப்கார்ன் எப்படி வீட்லயே செய்யறதுன்றதை பார்க்க போறோம். இதில் நம்ம வெள்ளை சுகர் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, ஃபுல்லாக வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். கண்ட பேக்கெட்டில் விற்கிற பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரமல் பாப்கார்ன் செய்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். பாப்கார்ன் சோளம் 100 கிராம், வெல்லம் 100 கிராம். வெல்லம் அதிகமாக தேவைப்படுறவங்க கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இது பாப்கார்ன் பொரிக்கிறதுக்கு. வெண்ணெய் ஒரு சின்ன க்யூப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன். ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்து அந்த எண்ணெய் சூடான உடனே அதில் பாப்கார்ன் சோளத்தை போட்டுக்கலாம். அந்த கார்ன் எல்லாத்தையும் ஒரு லேயராக இருக்க மாதிரி இந்த மாதிரி பருத்தி விட்டுருங்க. அப்போது ஒரு கார்ன் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே பாப்கார்னாக உங்களுக்கு ஃப்ரை ஆகும். கொஞ்ச நேரம் அது பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அந்த சவுண்டு ஃபுல்லாக நிற்கிற வரைக்கும் மூடிடுங்க. இப்போ பொரியிற சவுண்டு நின்றுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா கார்னுமே பாப்கார்னாக பொரிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு ப்ளைன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாகுப்பதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். ஏன்னா வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் நயம் வெல்லமாக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி மாற்றிக்கலாம். வடிகட்டின வெள்ளைப்பாகு இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகிட்டே வரும். இங்கே பாருங்கள், வெள்ளைப்பாகு எவ்வளோ திக்காகிட்டே வருது. முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னமும் நமக்கு தேவையான பாகுப்பதம் வரல. அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா சீக்கிரமாக 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளாரையே திக்காக ஆரம்பிச்சிரும். இதே நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது திக்காகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், இன்னும் பாகு நல்லா திக்காகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருங்க. அது உங்களுக்கு கிளறும் போது நல்லா தெரியும், நல்லா திக்காக இருக்கும். அப்படியே புசு புசுன்னு நுரைச்சி வரும். இந்த மாதிரி வரும்போது பாகு செக் பண்ணுங்கள். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு சொட்டு பாகு விடுங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இப்போ சாஃப்டாக இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு தேவையான பாகு ரெடி ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் மேக்ஸிமம் வந்துடுங்க. ஸோ அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலரையும் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறி விடலாங்க. இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது அது கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகும், ஒயிட்டாக வரும். இப்போது பாகுப்பதம் செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாகு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஆனால் முன்னாடியை விட ஹார்டாக இருக்குது பாருங்கள். இப்போ போட்டிங்கன்னா டங்குன்னு சவுண்டு வரும் பாருங்கள். இந்த சவுண்டு டங்குன்னு சவுண்டு வர வரைக்கும் உங்கள் பாகு ரெடி ஆகணும்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அது கடாயிலேருந்து அப்படியே வர்றதும் பாருங்கள், புசு புசுன்னு நல்லா பொங்கி வருது. கலரும் நல்லா ஒயிட்டிஷாக வந்திருக்கு. இதுதாங்க நமக்கு தேவையான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பட்டர் க்யூபை எடுத்து போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த சூட்லேயே அந்த பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். கேரமல் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாப்கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா பக்கத்துலேயும் அந்த கேரமல் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா படும். ஆனால் அது சூடு இருக்கும் போதே நீங்கள் கிளறிடணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய வேலை தான் இது.
ஏன்னா நீங்கள் ஸ்லோவாக ஆட் பண்ணிங்கன்னா அடியில் கேரமல் எல்லாம் கட்டியாகி ஒட்டிடும். ஸோ கொஞ்சம் கடகடன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், பாப்கார்னோட எல்லா பக்கத்துலேயும் அந்த கேரமல் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் சூட்டோடையே பண்ணிவிடுங்க. பாத்திரத்துக்கு மாற்றி அதை நல்லா ஆறின உடனே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக. அப்போது உங்களுக்கு கடையில் வாங்குகிற பாப்கார்ன் மாதிரி ஒன்று ஒன்றா கிடைக்கும். ஸோ இது நீங்கள் லைட்டாக தட்டினீங்கனாலே உடஞ்சிரும். ரொம்பலாம் மெனக்கிட வேண்டியதில்லை, ஈஸியாக உடைச்சிடலாம். பாருங்க, சுவையான ஹெல்த்தியான கேரமல் பாப்கார்ன் சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. பாய் பாய்.